ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மோட்டோ டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/8/2025 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர்ஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீசக்தியில் SS 482வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 482ல் ஒரு சின்ன சீக்ரெட் இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ரீசக்தி லாட்டரியில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 3 and 2 digit நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 25/8/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 377,084 அடிச்சிருக்காங்க. ஸோ இதில் பெஸ்ட்டு கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க, நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிறத சொல்லிட்டு இந்த சீக்ரெட் நான் சொல்லியிருந்தேன். இந்த சீக்ரெட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா SS 482வது குழுக்கள். இந்த 482வது குழுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாளைக்கோட ட்ரான் நம்பர் இன்றைக்கி ரிசல்ட்டாக வர்றதுக்குண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 15வது குழுக்கள் தனலட்சுமி லாட்டரியில் புதன்கிழமை தனலட்சுமி லாட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 முடிஞ்சு 15வது குழுக்கள் பார்த்தீங்கன்னா 1, 5 இந்த 1, 5ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. 1 + 5 10 பார்த்தீங்கன்னா 6. இப்போ 1, 5, 6க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அமையும். ஸோ இந்த ரிசல்ட்டை வந்து பேஸ் பண்ணி தாங்க நேற்று அடிச்சிருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 8 ட்ரான் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 482 482 வந்து பார்த்தீங்கன்னா 4, 8 அப்படியே தூக்கி வச்சுருக்காங்க ரிவர்ஸில். ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் முன்னாடி நான் வந்து உங்களுக்கு ட்ரிக்ஸாக கொடுத்துருக்கேன். அந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி யாராவது ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க, ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை பேஸ் பண்ணி நான் என்ன கெஸ் கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம் வாங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, 8, 4. ஸோ நம்ம 4, 8ஓட காம்பினேஷன் வந்து பார்த்துருந்தீங்க நிறைய இடத்துல நம்ம கொடுத்துருந்துருப்போம். அந்த 0, 48 4, 8ஓட காம்பினேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4, 8ங்கிற காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் 0, 84 அடிச்சிருக்காங்க, பிசியில் அடிச்சிருக்காங்க, நம்ம ஏசியில் கொடுத்துருக்கோம் 4, 8ங்கிற ஆப்ஷனுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 8ஓட காம்பினேஷன் இங்கே ஃபைனல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8, 4ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கோங்க. இந்த 0 எடுத்து கீழே நம்ம இறக்கியிருந்தோம் அப்படின்னா இந்த 0 கீழே இறக்கியிருந்தோம்னா ரிசல்ட் இங்கேயே இருக்குது நமக்கு. அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் இங்கேயும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்க 0, 84ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க 840 வச்சுருந்தோம் அப்படின்னா 100% உண்டாயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் 458ங்கிற நம்பரும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். 458ங்கிற நம்பர் 4, 8ஓட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே சக்ஸஸ்ஃபுல்லாகவே பாஸ் ஆகிருக்குங்க 100%. ஸோ இதில் எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் அதே மாதிரி 524 நம்ம கொடுத்துருக்கோம், கேரண்டி நம்பர் கொடுத்துருக்கோம் 4. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது, உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னால். அதே மாதிரி சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட் எஸ்ன்னு கொடுங்க, நமக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏ போர்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். 0 ஏ போர்டு அழகாக வின் ஆயிருக்கு. ஸோ இந்த 84ஓட காம்பினேஷனும் 0 சேர்த்து வச்சுருந்தோம் அப்படின்னா சூப்பராகவே 100% வின் ஆயிருந்திருக்கும். அதான் சொன்னேன், ஒரு நம்பர் கூட நம்பர் இன்டர்லிங்க் பண்ணணும்னா இந்த நம்பர் எடுத்து நம்ம இங்கே வச்சுருந்தோம்னா 0 எடுத்து இங்கே வச்சுருந்தோம்னா 10% வின் ஆயிருந்திருக்குங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாமல். அதே மாதிரி நீங்கள் என்ன கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்குறீங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கமெண்ட் அதாவது நியரஸ்ட் கமெண்ட் மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம், ஏன்னா டைமிங் அதிகமாக செலவாகுங்கிறதுக்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் குணா வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 0ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. ஆர் சுரேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் கேரண்டி வின் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி பாண்டியராஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 0ஓட காம்பினேஷன் 408 இருந்தால் பாக்ஸ் நம்ம சூப்பராக தட்டியிருக்கும். இருந்தாலும் 4, 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாகவே சூப்பராக பாஸ் அடித்து கொடுத்துருக்காரு. பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா 4ஓட காம்பினேஷன் 8ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. அடுத்து ஸ்ரீதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்காரு. கருப்பையா ஜி வந்து பார்த்தீங்கன்னாக்க 4, 0 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் சூப்பராக தட்டி தூக்கியிருக்காருங்க. அதே மாதிரி கே ராமசாமி வந்து பார்த்தீங்கன்னாக்க 4ஓட காம்பினேஷன் இருக்குது. சஜித் கேஆர் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்கார். கலைவேந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர் தான், தேங்க்ஸ் நண்பா. அடுத்து கமல் பாஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஓட காம்பினேஷன் ஆல் போர்டில் சூப்பராக பாஸ் அடித்து கொடுத்துருக்காருங்க. 4 ஆல் போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தன்வீர் அகமது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 0 ஏ போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்காருங்க. அடுத்து பாண்டி ஏற்காடு வந்து பார்த்தீங்கன்னாக்க 4 இல்லாமல் போர்டு இல்லைன்னு சொல்லியிருந்தாருங்க. 4 அழகாக சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஹரிஹரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் போர்டில் இருக்குங்க. ராமமூர்த்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 சி போர்டில் கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காருங்க, உண்மையுமே அருமை. மகாராஜா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன்
அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் 8 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வச்சு கொடுத்துருக்கேன். பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் ஆயிருக்கு. அடுத்தது சங்கர் யூசர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 அவரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 இல்லாமல் போர்டில் 4 வந்து ஆல் போர்டில் சூப்பராக பாஸ் அடித்து கொடுத்துருக்காரு. 0 காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காருங்க. அடுத்து சுரேஷ்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 ஏ போர்டில் வின் அடித்து கொடுத்துருக்கார். அஜித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. 8 அழகாக சூப்பராக வின் ஆயிருக்கு. உண்மையாலுமே சூப்பர், அருமை நண்பா. தேங்க்ஸ் நண்பா, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க. இன்னும் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. உங்களோட கமெண்ட் நியர்ஸ்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட் வரும், மறக்க வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு பெரிய ஆதரவு கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கிற சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி லாட்டரியில் மேக்ஸிமம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 10% ரிசல்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ரீசக்தி லாட்டரியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி நம்பர்ஸில் ஏ போர்டில் 1 5, பி போர்டில் 2 6, சி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7 4 வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க என்னோடய கால்குலேஷன். உங்களோட கால்குலேஷனில் இருந்துன்னா யூஸ் பண்ணுங்கள், ஆர் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க, மறக்க வேண்டாம். ஸோ அதே மாதிரி உங்களோட ஏபிசி கணக்கு வழக்கில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்டில் கொடுங்க. நம்மளோட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும், மறக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட்டிவ் நம்பர்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8 வந்தா 0 வந்தால் 5, 8 வந்தால் 5, 4 வந்தாலும் 5. ஸோ அந்த சப்போர்ட்டிவ் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு ஒரு கேரண்டி கொடுக்கலாம். 99% 5 வரதுக்கு உண்டான பாஸ் ரொம்ப இருக்குது. அதனால் 5 கொஞ்சம் சூப்பராக யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வின் அடிக்கிறதுனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் மிக்சிங்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து ஏபிசி 3 டிஜிட் மிக்சிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்மளோட கணக்கு வழக்கில் நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 127, 564, 425, 716, 565 ஒரு அடப்பு நம்பர். அது மட்டும் இல்லாமல் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு ட்ரான் நம்பர் 1 5. ஸோ அந்த 1 5 பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 376, 958, 501, 810, 639ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 காம்பினேஷனில் வர நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1 5 காம்பினேஷன், 1 6, 5 + 1 6, 6 5 காம்பினேஷன் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்தால் ரிப்பீட்டடாக 4 வரதுக்கு, 0 வந்தால் 5, 8 வந்தால் 6, 4 வந்தால் ரிப்பீட்டட் 4, அப்போ 564க்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 4 வந்து எண்ட் ஆகிருக்கு. 4 வந்தால் 7 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், அந்த 7 மிக்ஸ் ஆகி வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம டேரெக்டாக ஒரு நம்பர் வரும்னு சொன்னாலே 127 நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பராக அதுவும் கன்சிடரேஷன் கொடுக்குறேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 வந்தால் 8 வரதுக்கு உண்டான ஒரு பாஸ் இருக்கிறனால வந்து 958ங்கிற ஒரு நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் எந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை ஒரு நம்பர் கூட இன்னொரு நம்பரை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அந்த யூஸ் பண்ணுற நம்பரையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஆப்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி என்னோட கணக்கில் இருக்கிற நம்பரை உங்களுக்கு கொடுத்தாச்சு. உங்களோட கணக்கில் இருக்கிற நம்பரை மறக்காமல் உங்களுக்குன்னு இருக்கும் அந்த நம்பரை மறக்காமல் கமெண்டில் கொடுங்க. நம்மளோட நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம ஆல் போர்டு நம்ம என்ன செலக்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னா 5 1 6ங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல் போர்டில் மிக பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக 99%ல 10% வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. 99% நிறைய வாய்ப்பு இருக்கனால இந்த நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நம்பர் மேலே வாய்ப்பு இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. இல்லைன்னா உங்கள் நம்பர் ஏபிசி ஆல் போர்டு நம்பர் என்ன வருதோ மறக்காமல் கமெண்டில் கொடுத்துருங்க, நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிறது கேலண்டர் கெஸ். இந்த கேலண்டர் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26/8/2025 தேதிப்படி 885, இந்த லாஸ்ட்டில் 5 மட்டும் எடுத்திருக்கோம். 885ங்கிற ஒரு நம்பர் வரக்கூடிய வாய்ப்பும், 268 இந்த நம்பர் மட்டும் நம்ம டேரெக்டாக எடுத்து எழுதியிருக்கோம். 268. அதே மாதிரி இதிலேருந்து ஒரு நம்பர் குறைச்சிட்டோம் 7, இதில் நம்பர் ஒரு நம்பர் குறைச்சிட்டா 7, இதில் 9ல் ஒரு நம்பர் குறைச்சிட்டா 8, 778 ஒரு நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபுள்ஸில் நம்ம ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். 5 டபுள்ஸ் கொடுத்துருக்கோம், 7 டபுள்ஸ் கொடுத்துருக்கோம், 8 டபுள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த டபுள்ஸ் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 7 8க்குள்ளே டபுள் நம்பராக வந்ததுன்னா அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறைய இருக்குது. கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி டபுள்ஸ் நம்பர் என்ன வருதோ மறக்காமல் கமெண்ட்டில் கொடுங்க, நண்பர்களுக்கு பயன்படும், மறக்க வேண்டாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெஸ்ட் நம்பராக நான் என்ன செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னாக்க 0 வந்தால் சம்டைம்ஸ் 7, 8 வந்தால் 7 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், இல்லை 8 வந்தால் ரிப்பீட்டடாக 8 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ், 0 வந்தால் 8, 4 வந்தால் 5 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இஸ் த பெஸ்ட்.
இந்த நம்பரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பரை நான் கன்சிடரேஷன் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் நம்பர் எடுத்துங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 127ங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா 564, 565 கண்டினியூஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். 958 தென் 501ங்கிற நம்பர் கொடுத்துருக்கோங்க. இது கூட நம்ம 885. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரில் மட்டும்தான் 5 இல்லை, மீதி எல்லா நம்பர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5ஓட காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி என்னோட கணக்கு வழக்கில் 5 வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் 10% நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களோட கணக்கு வழக்கில் இருந்தால் மட்டும் 5 எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அவாய்ட் பண்ணிடுங்க. மறக்க வேண்டாம் நண்பர்களே. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம எப்படி மிக்சிங் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து ஃபைனல் நம்பர் ஒரு 6 நம்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த 6 நம்பர்லேருந்து நம்ம எப்படி மிக்சிங் எடுக்கலாம்? 155 எடுக்கலாம், 958 எடுக்கலாம். ஸோ நம்ம எப்போதுமே இந்த கிராஸில் எடுக்கிறோம். ஆனால் நமக்கு வரது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் கிராஸில் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம இந்த கிராஸ் எடுக்கலாம். 695, 965ங்கிற நம்பர் நான் செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் 264. நம்ம இந்த பக்கம் கால்குலேஷன் கொண்டு போகிறோம்னு சொன்னாக்க இந்த 2 நம்பர் எடுத்துட்டோம்னா இங்கே ஒன்று எடுக்கலாம். அப்போ 881 ரிவர்ஸ் கால்குலேஷனில் எடுக்கலாம். அதே மாதிரி 458ங்கிற ஒரு நம்பர் நான் எடுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னோட கால்குலேஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது பாக்ஸை எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடுங்க, கண்டிப்பாக தட்டலாம். அதே மாதிரி இது ஃபைனல் நம்பரை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 நம்பர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்த எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லை நான் அவாய்ட் பண்ணிடுங்க. மறக்க வேண்டாம் 516 அந்த 516. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 516ஓட காம்பினேஷனும் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிசி நம்பர்ஸ் 3 டிஜிட் மிக்சிங் நம்ம எப்படி 2 டிஜிட் நம்பர்ஸ் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 டிஜிட் நம்பரில் 96ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26, 88, 45ங்கிற நம்பர் ஏபி போர்டில் கொடுத்துருக்குறேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 65, 64, 81, 58 இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி போர்டில். ஏபி போர்டில் 96, 26, 88, 45. பிசி போர்டில் 65, 64, 81, 58. அடுத்து ஏசி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 95, 24, 81, 48. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஓட காம்பினேஷன் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நான் இங்கேருந்து செலக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரிவர்ஸில் வருது 2, இங்கே 2, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 எடுத்திருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எடுத்திருக்கோம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லாஸ்ட், இங்கேயும் லாஸ்ட்டே எடுத்துக்கலாம். ஸோ இதில் 2 நம்பர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது, மறக்க வேண்டாம். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6, 5ஓட காம்பினேஷனையும் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. 6, 5க்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பயன்படுத்திங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும், மறக்க வேண்டாம். இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் இருக்கிற ஏபி, பிசி, ஏசி நம்பர் தனித்தனியாக கொடுங்க. கண்டிப்பாக நம்ம நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நான் இந்த வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ண அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். இந்நாள் பொன்னாளாக என் இனிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மோட்டோ டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.